It's story time. சூனியக்கார கிழவியோட பிடியில மாட்டிக்கிட்ட ஒரு விவசாய கூலியோட மனைவிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வைகை ஆற்றங்கரை ஓரமாயிருந்த பகைவென்றிங்கிற கிராமத்தில் ஒரு விவசாய கூலி இருந்தாரு. அவரு பேரு திருமாறன். அவரு ஒவ்வொரு நாள் காலையிலையும் வேலை தேடி வீட்டை விட்டு கிளம்புவாரு. கிடைச்ச விவசாய வேலைகளை செஞ்சுட்டு பொழுது இருட்டினதுக்கு அப்புறம்தான் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வருவாரு. வீட்டில் அவரோட மனைவி சுகந்தி மட்டும்தான் இருப்பாங்க. திருமாறன் வேலைக்கு கிளம்பி போனதும் சுகந்தி விறகு பொறுக்க கிளம்புவாங்க. பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போய் அன்னைக்கு சமையலுக்கு தேவையான விறகுகளை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்து சமையலை தொடங்குவாங்க. அந்த காட்டுக்குள்ள ஜிஞ்சுன்னு ஒரு சூனியக்கார கிழவி இருந்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மந்திர சக்தியும் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஜிஞ்சு ரொம்ப கடுமையா உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜிஞ்சுவுக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிட்டதுனால அவங்களோட உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கல. தன்னோட முழு முயற்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிஞ்சு ஒரு நாள் இறந்து போனாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் கூட யாரோட உடம்புலையாவது பூந்துக்கிட்டு தன்னோட முயற்சியை தொடரணும் அப்படின்னு ஜிஞ்சு நினைச்சாங்க. சரியா அந்த சமயத்துல காட்டுல விறகு பொறுக்கிறதுக்காக திருமாறனோட மனைவி சுகந்தி அங்க வந்து சேர்ந்தாங்க. சுகந்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஜிஞ்சுவோட ஆவி சுகந்தியோட உடம்புல இறங்கிடுச்சு. இப்ப சுகந்தி நேரா காட்டுக்குள்ள போய் ஜிஞ்சு இருந்த குகைக்குள்ளேந்து அவங்களோட மந்திரக்கோலை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாம அன்னைக்கு தன்னோட வேலையை முடிச்சிட்டு சாயந்தரம் திருமாறன் வீட்டுக்கு வந்தாரு. சுகந்தியோட உடம்புல இருந்த ஜிஞ்சுவுக்கு திருமாறன் அந்த வீட்டுல இருந்தா தன்னோட முயற்சிக்கு அவரு ஒரு தடையா இருப்பாரு அப்படின்னு தோணுச்சு. திருமாறனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு அப்பவே அவங்க திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்த சில நாட்களுக்குள்ள தன்னோட மனைவியோட நடத்தையில இருக்கிற மாறுதல் திருமாறனுக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்பவும் அன்பா இருக்கிற தன்னோட மனைவி எதுக்காக இப்பெல்லாம் எரிஞ்சு விழறாங்க, அடிக்கடி கோபப்படுறாங்க அப்படின்னு திருமாறனுக்கு புரியாம இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வர ஆரம்பிச்சுது. திருமாறன் எவ்வளவோ பொறுமையாத்தான் இருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவரோட பொறுமையெல்லாம் எல்லை மீறி கீழே கிடந்த ஒரு கம்பை எடுத்து சுகந்திய அடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. சுகந்தி ரொம்ப கோபத்தோட, என்னையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா, நீ ஒரு நாயா போ அப்படின்னு சொன்னாங்க. சுகந்தி இப்படி சொன்ன உடனே திருமாறன் ஒரு நாயா மாறிட்டாரு. இப்ப சுகந்தி அந்த கம்பை எடுத்து நாய் உருவத்துல இருந்த திருமாறனை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம நாய் உருவத்துல இருந்த திருமாறன் வீட்டை விட்டு வெளியே ஓடினாரு. அன்னைக்கு பகல் முழுக்க ஊருக்குள்ள அவரு அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தாரு. குப்பையில கிடந்த உணவைத்தான் சாப்பிட்டாரு. பகல் பொழுது முடிஞ்சதும் அவரு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. மறுபடியும் திருமாறனை வீட்டுல பார்த்ததும் அவரோட மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒரு வாளியில இருந்த தண்ணியை எடுத்து நாயோட தலையில கொட்டினாங்க. மறுபடியும் கம்பை எடுத்துக்கிட்டு நாயை அடிக்கிறதுக்கு துரத்தினாங்க. திருமாறன் அடிக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடினாரு. இனிமே தன்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற கவலையில அவரு ஒரு இடத்துல படுத்து கிடந்தாரு. அப்ப அந்த வழியா ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு ஒரு பையன் வந்தான். மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட ஆடுகளை பார்த்துக்கிறதுக்கு இந்த நாய் தனக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அந்த பையனுக்கு தோணுச்சு. அவன் திருமாறனுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தான். அதை சாப்பிட்டுட்டு திருமாறன் அந்த பையன் பின்னாடியே போக ஆரம்பிச்சாரு. தனக்கு உணவு கொடுத்த அந்த பையனோட ஆட்டு மந்தைய திருமாறன் நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு. ஒரு தடவை ஓநாய்களோட சண்டை போட்டு ஆடுகளை காப்பாத்தினாரு. இன்னொரு தடவை ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிய தூக்கறதுக்கு முயற்சி செஞ்ச கழுகோட சண்டை போட்டாரு. தனக்கு உணவு கொடுக்கிற பையனுக்காக அவர் இவ்வளவு உழைச்சாலும் அவரோட மனசு பூரா தன்னோட வீட்டிலேயே இருந்துச்சு.
ஒரு நாள் அவர் அந்த பையனையும் ஆட்டு மந்தையையும் பிரிஞ்சு தன்னோட வீட்டை தேடி மறுபடியும் வந்து சேர்ந்தாரு. மறுபடியும் அவரை அந்த வீட்டுல பார்த்ததும் சுகந்தியோட உடம்புல இருந்த ஜிஞ்சுவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ ஒரு கழுகா மாறி எங்கேயாவது பறந்து போ. இனிமே இன்னொரு தடவை உன்னை இந்த வீட்டுல நான் பார்த்தேன்னா நீ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாயா இருந்த திருமாறனை ஜிஞ்சு ஒரு கழுகா மாத்தி விட்டாங்க. கழுகா மாறின திருமாறனுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. அவரு இலக்கில்லாம வானத்துல இங்கேயும் அங்கேயும் பறந்துகிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் இல்லாத ஒரு புது கழுகு தங்களோட கூட்டத்துக்கு நடுவில் வந்து பறக்கறத பார்த்ததும் மற்ற கழுகுகள் அதை ஏத்துக்காம திருமாறனை கொத்த ஆரம்பிச்சுது. நாம எல்லாரும் சேர்ந்து கொத்தி விரட்டி விடுறதுல இந்த கழுகு எந்த ஊர்லேருந்து இங்கே பறந்து வந்துச்சோ மறுபடியும் அந்த ஊருக்கே இது பறந்து போயிடணும் அப்படிங்கிற முடிவோட எல்லா கழுகுகளும் துரத்தி துரத்தி திருமாறனை கொத்த ஆரம்பிச்சுது. திருமாறன் பறந்து பறந்து ரொம்ப களைச்சு போயிட்டாரு. இனிமே தான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன பயன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரு பறந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் விரிச்சு வச்சிருந்த வலையில வந்து அவரு மாட்டிக்கிட்டாரு. அந்த சின்ன பையன் தான் வளர்க்கறதுக்கு ஒரு கிளியோ புறாவோ கிடைக்கும்னு ஒரு வலைய விரிச்சு வச்சிருந்தான். அதுல திடீர்னு ஒரு கழுகு வந்து மாட்டிக்கிட்டதும் அவன் அப்படியே அந்த வலைய சுருட்டி எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். அவன் தன்னோட அப்பா கிட்ட, நான் கிளியோ புறாவோ வளர்க்கறதுக்கு பதிலா ஒரு கழுகை வளர்க்கலாமா? என்னோட வலையில ஒரு கழுகு தான் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வலையில மாட்டிக்கிட்டு இருந்த திருமாறனை அவங்க அப்பா கிட்ட காட்டினான். அந்த சின்ன பையனோட அப்பா பேரு முருகதாஸ் நம்பி. அவரு அந்த பகுதியில ஒரு மந்திரவாதியா இருந்தாரு. வலையில மாட்டிக்கிட்டு இருக்கிற கழுகை பார்த்ததும் ஒரு கழுகுக்கு உண்டான எல்லாமே இதுகிட்ட இருந்தாலும் ஒரு கழுகையும் தாண்டி இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு உயிரினம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் சில மந்திர வித்தைகளை பயன்படுத்தி 10 நாளைக்குள்ள இந்த கழுகுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற உயிரினம் எதுங்கிறத கண்டுபிடிச்சிடுறேன். அது வரைக்கும் இந்த கழுகை நீ வளர்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் கழுகோட உருவத்துல இருந்த திருமாறனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. எப்படியாவது இந்த மந்திரவாதி மறுபடியும் தன்னை ஒரு பழைய மனுஷனா மாத்தி விட்டா போதும் அப்படின்னு திருமாறன் நினைச்சாரு. அடுத்த 10 நாளும் இந்த நம்பிக்கையோட அந்த சின்ன பையன் கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு கூண்டுக்குள்ளேயே அவரு அடைஞ்சு கிடந்தாரு. 10 நாள் முடிவில் கழுக கூண்டை விட்டு வெளியே எடுக்க சொல்லி அது மேல முருகதாஸ் நம்பி ஒரு தண்ணீரை தெளிச்சாரு. நீ இந்த கழுகோட உருவத்தை விட்டு உன்னோட இயல்பான உருவத்துக்கு வா அப்படின்னு அவரு சொன்னதும் அது வரைக்கும் கழுகா இருந்த திருமாறன் தன்னோட சுய உருவத்தை அடைஞ்சு ஒரு மனுஷனா அவரு முன்னாடி நின்னாரு. முருகதாஸ் நம்பி திருமாறன் கிட்ட அவரை பத்தி விசாரிச்சப்போ இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் திருமாறன் அவர்கிட்ட சொன்னாரு. கொஞ்சம் யோசிச்ச முருகதாஸ் நம்பி, இது கண்டிப்பா ஜிஞ்சுவோட வேலையாத்தான் இருக்கும். உங்க மனைவியையும் ஜிஞ்சுவோட கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கணும். அதே நேரத்துல ஜிஞ்சு வேற யாரையாவது தேர்ந்தெடுத்து அவங்க உடம்புக்குள்ள நுழையாமலும் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு என்னோட மந்திரக்கோலை தரேன். ஆனா அதை ஒரு தடவை தான் நீங்க பயன்படுத்த முடியும். இந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு போய் உங்க மனைவி எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அவங்கள ஒரு ஆடா மாத்தி ஒரு பட்டியில அடைச்சு வச்சிடுங்க. உங்க வீடு முழுக்க தேடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஜிஞ்சுவோட மந்திரக்கோல் இருக்கும். அதை எடுத்து நெருப்புல போட்டு பொசுக்கிடணும். இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொடுக்கிற மந்திர தண்ணீரை உங்க மனைவி மேல தெளிச்சா அவங்க பழையபடி மனித உரு எடுத்து உங்க மனைவியா மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. திருமாறன் அவருக்கு நன்றி சொல்லி அவரு கொடுத்த மந்திர கோலையும் மந்திர தண்ணீரையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. அவரு கழுகா இருந்தப்போ இலக்கில்லாமலும் மற்ற கழுகுகள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கும் ரொம்ப தூரம் பறந்து வந்ததுனால திசை தெரிஞ்சு அவரு தன்னோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்து சேர்றதுக்கே அவருக்கு 10 நாள் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள போகாம ஒளிஞ்சிருந்து அவரோட மனைவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு பார்த்தப்போ சமையல் செய்யறதுக்காக அவங்க அடுப்பு முன்னாடி உக்காந்து விறகுகளை பத்த வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்சு
திருமாறன் மெதுவா அவங்க பின்னாடி போய், நீ உடனே ஒரு ஆடா மாறிடு அப்படின்னு சொல்லி மந்திரக்கோலால அவரோட மனைவிய தொட்டாரு. சுகந்தி இப்ப ஒரு ஆடா மாறிட்டாங்க. திருமாறன் மறுபடியும் மனித உரு எடுத்து அந்த வீட்டுக்கு வருவாருன்னு சுகந்தி உடம்புல இருந்த ஜிஞ்சு எதிர்பார்க்கவே இல்லை. தன்னை ஒரு ஆடா மாத்தின கோபத்துல சுகந்தியோட உடம்புல இருந்த ஜிஞ்சு திருமாறன் கூட சண்டை போட்டு அவரை முட்டி கீழே தள்ள பார்த்தாங்க. ஆனா திருமாறன் ஆட்டோட கொம்பை இருக்க பிடிச்சு அதை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு வெளியே இருந்த பட்டிக்குள்ள போட்டு அடைச்சிட்டாரு. பட்டியில அடைச்சாலும் ஆட்டோட உருவத்துல இருந்த ஜிஞ்சுவோட வெறித்தனம் அடங்கவே இல்லை. எப்படியாவது பட்டியை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைச்சு பட்டியோட 4 பக்க சுற்றுச்சுவரையும் அவங்க முட்டி மோத ஆரம்பிச்சாங்க. திருமாறன் வீடு முழுக்க தேடி ஜிஞ்சுவோட மந்திரக்கோலை கண்டுபிடிச்சிட்டாரு. சுகந்தி பத்த வச்ச அடுப்பு இப்ப நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. திருமாறன் தன்னோட கையில இருந்த ஜிஞ்சுவோட மந்திரக்கோலை அந்த அடுப்போட நெருப்புக்குள்ள போட்டாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மந்திரக்கோல் முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இனிமே ஜிஞ்சுவால யாருக்கும் ஆபத்தில்ல அப்படின்னு திருமாறனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவரு மறுபடியும் தன்னோட மனைவியை தேடி பட்டிக்கு வந்தப்போ ஆடு ரொம்ப சோர்வா படுத்து கிடந்துச்சு. இப்ப முருகதாஸ் நம்பி கொடுத்த மந்திர தண்ணீரை அவர் அந்த ஆடு மேல தெளிச்சதும் ஆடு தன்னோட இயல்பான உரு எடுத்து மறுபடியும் அவரோட மனைவி சுகந்தியா மாறிடுச்சு. ஜிஞ்சு இப்ப அவங்க உடம்ப விட்டு போயிட்டதுனால அவங்க தன்னோட கோபத்தை எல்லாம் விட்டு பழைய அன்பான சுகந்தியா மாறி இருந்தாங்க. திருமாறன் மறுபடியும் முருகதாஸ் நம்பிய தேடிக்கிட்டு போய் அவரோட மந்திரக்கோலை அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. மந்திரக்கோல் இல்லாததுனால ஜிஞ்சுவோட ஆவியால வேற யாரோட உடம்புக்குள்ளையும் நுழைய முடியாம தன்னோட முயற்சியை முடிக்காமலேயே ஜிஞ்சுவோட ஆவி இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துருச்சு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.